Hey guys, வணக்கம். நான் பூனா அருண்குமார். இது நம்ம சேனல் பூனா அருண்குமார். இந்த vlog சாட்டர்டே எடுத்தது. நான் கொஞ்சம் சிக்கானதுனால என்னால ப்ராப்பரா எடிட் பண்ண முடியல. சோ இன்னைக்கு நான் வாய்ஸ் ஓவர் தந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வெர்டிகல் பிளான்டர் ஒரு லாங் டியூவா இருந்தது. அந்த வீக்கெண்ட் என் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சதுனால எங்களால செய்ய முடிஞ்சது. என்ன ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சுன்னா, ஒரு பாட்டுக்குமே ஒரு கலர் தரணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். அது ஒண்ணுதான் மிஸ் ஆயிடுச்சு. மற்றபடி ரொம்பவே நல்லா வந்திருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் டே சண்டே ஒரு கேக் ஸ்மாஷ் இருந்தது. எங்களுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒரு பாப்பாக்கு தான் கேக் ஸ்மாஷ். ஸோ அந்த பாப்பாக்கு கிஃப்ட் வாங்குறதுக்கு சென்னையில இருக்கிற ஜிஆர்டிக்கு தான் நாங்க போயிருந்தோம். கோல்ட் ரேட் எவ்வளோ ரைஸ் ஆனாலும் சரி, வாங்குறவங்க வாங்கிக்கிட்டே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்க போனோன்னு தான் தெரியுது, கடையில அவ்வளோ கூட்டம் இருந்தது. நான் பாப்பா இப்போ யூஸ் பண்ற மாதிரி ஏதாவது செலக்ட் பண்ணிட்டு தான் நான் பார்த்தேன். நானு இந்த பிரேஸ்லெட்ல தான் நான் ஒன்னு செலக்ட் பண்ணேன். அது என்னவா இருக்கும்னுட்டு நீங்க சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல. பாப்பாக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னுட்டு தான் எடுத்தோம். அவங்களுக்கும் பிடிக்கும்னுட்டு நம்புறோம். இது மறுநாள் சண்டே எடுத்தது. இந்த சாரி ரா சில்க். இது ராசி சில்க்ஸ்ல எடுத்தது. இந்த சாரி எடுத்து ஒரு 6 years இருக்கும். மார்னிங் ஒரு 10:30 போல நாங்க கிளம்பிட்டோம். ஸ்பாட் கொஞ்சம் தூரம் தான், கோவிலம்பாக்கம். சோ நமக்கு சென்னை டிராபிக்னாவே தெரியும். பட் என்னன்னா சண்டேன்றதுனால கொஞ்சம் கம்மியா இருந்தது. எங்க ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் டைம் இந்த கேக் ஸ்மாஷ் ஆர்கனைஸ் பண்றோம் நாங்க. சோ அதனாலயே எக்ஸைட்டடா இருந்தாங்க பசங்க. ஏன் நாங்களுமே தான். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது பர்த்டே பார்ட்டிஸ்ல தான் இந்த கேக் ஸ்மாஷ் எல்லாம் பண்ணுவாங்க. பாப்பா பிறந்து யாருமே நாங்க பாக்கல. அண்ட் இந்த வீக் மொட்டையும் போட்டுருவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கெட் டுகெதர் மாதிரி இருக்கணும்னுட்டு தான் இந்த கேக் ஸ்மாஷ் அர்ஜென்ட்டா அரேஞ்ச் பண்ணது. பட் எனிவே எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப ஹாப்பியா வீட்டுக்கு வந்தோம். அண்ட் ரிட்டர்ன் கிஃப்ட் ஆசமா இருந்தது. கூடம் அவ்வளோ சூப்பர்பா இருந்தது. நிஜமாலே ரொம்ப ரொம்ப டேஸ்டியா பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரிட்டர்ன் கிஃப்ட் நான் ஏன் ஷேர் பண்றேன்னா, அவங்க ரொம்ப தாட்ஃபுல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் ஷேர் பண்றேனே தவிர வேற எந்த ரீசனுமே கிடையாது. நல்ல ஒரு சூப்பர் பெட்ஜார் மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் இப்போ ட்ரெண்டியா இருக்கும் இல்ல, ட்ரெஸ்ஸிங் டைப், அந்த மாதிரியும் ஒரு ஸ்டீல் ஓரளவுக்கு வார்மா வச்சுக்கிற ஒரு டிஃபன் பாக்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஒரு சாக்லேட் பவுச் உள்ள ஃபுல் ஆஃப் டாஃபீஸ் தான் போட்டு தந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கியூட்டான ஒரு பேண்டு. இதை அப்படியே எப்படி சொல்றது, ப்ரெஸிங் டைப் இல்ல, லாக்கிங் டைப் தான். ஒரு பேண்ட் கிராப், இன்னொன்று எலிஃபண்ட் அப்படிதான் வந்திருந்தது. ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ரிஸ்பேண்டை கட்டிட்டே இருந்தாங்க. ஸ்கூலுக்கு போற வரைக்கும் நான் தான் கழட்டி வச்சேன், ஸ்கூலுக்குலாம் கட்டிட்டு போக கூடாதுன்னுட்டு. இன்னொன்று உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். பொதுவாக கேர்ள்ஸ்க்கு தான் சாஃப்ட் டாய்ஸ் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு 2 பாய்ஸ். ஆனால் 2 பேருக்குமே சாஃப்ட் டாய்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டு இம்சை பண்ணுவாங்க அந்த சாஃப்ட் டாய்ஸை. உங்க வீட்லயும் இப்படி தானான்னுட்டு எனக்கு கண்டிப்பா சொல்லுங்க. இந்த டெட்டி பேரு பிரிஸ்லி, நாங்க வச்ச பேரு. எங்க வீட்டுல செல்ல பிள்ளை. ஆனா பாவம் இவங்க கிட்ட மாட்டிட்டு அது முழிக்குது. இந்த vlog பாத்தீங்கன்னா ஒரு காம்பினேஷனா தான் இருக்கும். பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.